Hi students, நான் வந்துட்டு chapter number 21 crop protection and management chapter பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம். அதாவது IARI அண்டு ஐகேர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அப்படின்னா அது என்ன பாலிசி என்ன ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோலியர் ஸ்ப்ரேஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 254 இருக்குது. ஃபோலியர் ஸ்ப்ரேஸ். Foliar feeding is a technique of feeding plants by applying liquid fertilizer directly to their leaves. So foliar feeding அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டெக்னிக். அதாவது வந்துட்டு பிளான்ட்ஸோட லீவ்ஸ் இருக்குல்ல, அந்த லீவ்ஸை வந்துட்டு எக்ஸ்டர்னலாக லிக்விட் ஃபர்டிலைசரை வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதைத்தான் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோலியர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீடிங் பேர் தான் வந்துட்டு ஃபோலியர் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஏ டெக்னிக் ஆஃப் ஃபீடிங் பிளான்ட்ஸ் பை அப்ளையிங் லிக்விட் ஃபர்டிலைசர் டைரக்ட்லி டு தேர் லீவ்ஸ். Plants are able to absorb essential elements through the stomata in their leaves. ஸோ பிளான்ட்ஸுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. என்ன எபிலிட்டினா அதோட எசென்ஷியல் எலமெண்ட்ஸை அதோட ஸ்டொமேட்டா லீவ்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமேட்டா மூலமா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். பட் டோட்டல் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ எபிடெர்மிஸ். ஸோ டோட்டல் அந்த அப்சார்ப்ஷன் டோட்டலாக எங்கே எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் மூலமா நடக்கும் அப்படிங்கிறாங்க. So foliar feeding is a technique of feeding plants by applying liquid fertilizer directly by their leaves. Plants are able to absorb essential elements through the stomata in their leaves, but total absorption takes place through epidermis. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடிப்பாங்க. இந்த ஃபோலியர் ஸ்ப்ரேஸை எக்ஸ்டர்னலாக வந்துட்டு அந்த லீவ்ஸ் அந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் மேலே அடிப்பாங்க. மோஸ்ட்லி இது வந்துட்டு ரொம்ப ஏர்லி மார்னிங்லேயே அடிச்சிருவாங்க, இல்லாட்டி சாயங்காலம் கொஞ்சம் லேட் ஈவினிங்கில் வந்துட்டு அடிப்பாங்க. ஓகேவா? Seed-based plant mixes from kelp contains trace nutrients and some hormones which are useful for the development of plant leaves, flowers and fruit. ஸோ seed-based plantல பார்த்தீங்கன்னா seed-based plant mixesல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெல்ப் இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ட்ரேஸ் நியூட்ரியன்ஸும் சில ஹார்மோன்ஸும் இருக்கும். அது எதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் லீவ்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் நல்லா டெவலப்பாக இருக்கு, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோலியர் ஃபீடிங் இஸ் ஜென்ரலி டன் இன் த இயர்லி மார்னிங் ஆர் லேட் ஈவினிங். நான் முதலே சொன்னேன், இந்த ஃபோலியர் ஃபீடிங் எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இயர்லி மார்னிங்லேயே பண்ணுவாங்க, இல்லாட்டி லேட் ஈவினிங்கில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபோலியர் ஸ்ப்ரே. ஸோ ஃபோலியர் ஃபீடிங் இஸ் ஏ டெக்னிக் ஆஃப் ஃபீடிங் பிளான்ட்ஸ் பை அப்ளையிங் லிக்விட் ஃபர்டிலைசர் டைரக்ட்லி டு தேர் லீவ்ஸ். ஸோ டிஃபைன் ஃபோலியர் ஃபீடிங் டிஃபைன் ஃபோலியர் ஸ்ப்ரேஸ் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெக்னாலஜி, அதாவது EM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் டெக்னாலஜி அப்படின்னு என்ன பாருங்கள். Effective microorganisms are culture of different effective microbes commonly occurring in nature. ஸோ இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்ட் மைக்ரோப்ஸ், அதாவது எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மைக்ரோப்ஸை கல்ச்சர் பண்ணுவாங்க. அதான் வந்துட்டு எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் எ கல்ச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ். அந்த மைக்ரோப்ஸ் அந்த கல்ச்சர் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்துட்டு நேச்சரில் காமனாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க காமன்லி அக்கரிங் இன் நேச்சர். நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ், பாஸ்பேட் ஸ்டெபிலைசர்ஸ், photosynthetic microorganisms, lactic acid bacteria, yeast, rhizobacteria and various fungi and acetomites are used as effective microorganisms. ஸோ எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக எதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதை தான் வந்துட்டு நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாஸ்பேட் ஸ்டெபிலைசர்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம், நெக்ஸ்ட்டு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, ஈஸ்ட், அதே மாதிரி ரைசோபாக்டீரியா அண்ட் சில ஃபங்கை ஸ்பீஷீஸ் அண்ட் அசட்டோமைட்ஸ்.
இது எல்லாத்தையுமே நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோன்னா எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் டெக்னாலஜியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். In this consortium, each microorganisms has its own beneficial role in nutrient recycling, plant production and soil health and fertility enrichment. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் டெக்னாலஜியில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் சில பெனிஃபிஷியல் ரோல் இருக்கும். அந்த நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங்லேயும் அந்த பிளான்ட்டை எந்த விதமான டிசீசஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுலையும் அந்த சாயில் ஹெல்த் அண்ட் ஃபர்டிலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கும் தனித்தனி ஒரு குவாலிட்டி ஒரு பெனிஃபிஷியல் வந்து இருக்கும். அதான் சொல்கிறாங்க, இன் திஸ் கன்ஸ்டோரியம் each microorganism has its own beneficial role in nutrient recycling, plant production and soil health and fertility enrichment. ஸோ இதான் வந்துட்டு எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் எ கல்ச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் அக்கர் காமன்லி இன் நேச்சர். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா nitrogen fixes, phosphate stabilizers, photosynthetic microorganism, lactic acid bacteria, yeast, rhizobacteria, அதே மாதிரி சில ஃபங்கை ஸ்பீஷிஸ். ஸோ இது எல்லாமே இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் டெக்னாலஜிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யா அப்படின்னு பாருங்க. பஞ்சகவ்யா இஸ் எ ப்ரொமோட்டர் with a combination of 5 products obtained from the cow, which includes cow dung, cow urine, milk, curd and ghee. So இந்த பஞ்சகவ்யா அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் எ ப்ரொமோட்டர். ஸோ இந்த இதில் என்ன இருக்குன்னா காம்பினேஷன், அதாவது கவுலேருந்து கிடைக்கக்கூடிய 5 ப்ராடக்ட்ஸோட காம்பினேஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்யான்னு சொல்லுவோம். அதில் எது இன்க்ளூட் ஆகும்னா கவுடங், அதாவது மாட்டு சாணம், நெக்ஸ்ட்டு கவுஸ் யூரின், அந்த கவோட யூரின், நெக்ஸ்ட் அந்த மில்க்லேருந்து கிடைக்கக்கூடிய கீ, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கர்ட் அண்ட் மில்க். ஸோ இந்த 5 இதுவும் சேர்ந்ததை என்னென்னு சொல்லுவோம்னா பஞ்சகவ்யான்னு சொல்லுவோம். இட் இஸ் எ ப்ரொமோட்டர். ஸோ பஞ்சகவ்யா இஸ் எ ப்ரொமோட்டர் with a combination of 5 products obtained from the cow, which includes cow dung, cow's urines, milk, curd and ghee. All the 5 products are collectively termed as பஞ்சகவ்யா. ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸையும் நம்ம ஒட்டுக்கா சேர்த்து சொல்கிறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் த பொட்டென்ஷியல் டு பிளே த ரோல் ஆஃப் ப்ரொமோட்டிங் க்ரோத் அண்ட் ப்ரொவைடிங் இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ இதுக்கு என்ன ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும், அதே மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். இட் ப்ரொவைட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பெஸ்ட் அண்ட் இன்க்ரீசஸ் த ஓவரால் yield. ஸோ வந்துட்டு ரெசிஸ்டன்ட், அதாவது பெஸ்ட்டுக்கிட்ட இருந்து ஈஸியாக அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கான ரெசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணும், அதே மாதிரி ஓவரால் ஈல்டை வந்துட்டு அது இன்க்ரீஸ் பண்ணும். இட் கேன் பி ப்ரிப்பேர்ட் by the farmers themselves with the materials available on the farm. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்துட்டு தானாகவே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பஞ்சகவ்யா கேன் பி யூஸ்டு ஃபார் seed treatment also. For this, seeds are soaked for 20 minutes before sowing. ஸோ இந்த பஞ்சகவ்யாவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சீட்ஸை வந்துட்டு சோக் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 minutes அதாவது ஊற வைப்பாங்க. த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பஞ்சகவ்யா இஸ் எ சிங்கிள் ஆர்கானிக் இன்புட் விச் கேன் ஆக்ட் ஆஸ் எ பொட்டன்ஷியலேட்டர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பஞ்சகவ்யாங்கிறது வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆர்கானிக் இன்புட் தான். ஸோ அது என்னவோ ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலேட்டராக ஆக்ட் பண்ணுது. த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லோக்கல் ப்ரீட் ஆஃப் கவ் இஸ் செட் டு ஹாவ் மோர் பொட்டன்சி தென் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ். ஸோ
லோக்கல் ப்ரீட் கவுல இருக்கக்கூடிய லோக்கல் ப்ரீடோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பொட்டன்சி இருக்கக்கூடியது. அதாவது எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸோட ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது லோக்கல் ப்ரீட் கவு தான் வந்துட்டு கவுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு தான் வந்துட்டு பொட்டன்சி வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ Panchagavya, it is a promoter with a combination of 5 products obtained from the cow, which includes cow dung, cow urine, milk, curd and ghee. So இந்த எல்லா 5 products இந்த எல்லா 5 products சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவோம்னா பஞ்சகவ்யான்னு சொல்லுவோம். இதோட ரோல் என்னன்னா growth-ஐ ப்ரொமோட் பண்ணுறதும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது இதோட ரோல். ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு பெஸ்ட் அண்ட் இன்க்ரீசஸ் த ஓவரால் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அவங்களாவே ஃபீல்டு அதாவது வந்துட்டு அந்த ஃபார்மில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பஞ்சகவ்யம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ சீட்ஸை சோப் பண்ணுறதுக்கு முன்னாடி விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீட்ஸை வந்துட்டு சோக் பண்ணி அதாவது ஊற வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம் இந்த பஞ்சகவ்யோட ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஒரே ஒரு ஆர்கானிக் அவுட்புட் தான் கொடுக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலேட்டராக இருக்குது. ஸோ இந்த லோக்கல் ப்ரீட் கவுல இருக்கக்கூடிய லோக்கல் ப்ரீட்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அதிகமான பொட்டன்சி இருக்கும். அந்த அதாவது எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு கூட கம்பேர் பண்ணும்போது லோக்கலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த ப்ரீடிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு அதிகமான பொட்டன்சி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு பஞ்சகவ்யா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்மி வாஷ் அப்படின்னு என்ன பாருங்கள். வேர்மி வாஷ் இஸ் எ லிக்விட் that is collected after the passage of water through a column of worm action. ஸோ வேர்மி வாஷ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லிக்விட். ஸோ அதை எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க எப்படின்னா வாட்டர் பேசேஜ் வாட்டர் நிதானதுக்கப்புறம் ஸோ வார்மோட ஆக்ஷன் நிதானதுக்கப்புறம் அதுலேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வேர்மி வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாங்க it is a collection of excretory product and mucus secretion of earthworms along with micronutrients from the soil organic molecules. ஸோ வந்துட்டு எக்ஸ்க்ரீட்ரி ப்ராடக்ட் எர்த்வாமோட எக்ஸ்க்ரீட்ரி ப்ராடக்டும் அதோட மியூக்கஸ் செக்ரீஷனை வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. அது கூட என்ன கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் சாயில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் சாயில் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேர்மி வாஷை வந்துட்டு நம்ம ஃபாய்லர் ஸ்ப்ரேவாகவும் க்ராப்ஸுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு வேர்மி வாஷ். ஸோ இட் இஸ் எ லிக்விட் தட் இஸ் கலெக்டட் ஆஃப்டர் த பேசேஜ் ஆஃப் வாட்டர் through a column of worm action. It is a collection of excretory product and salivary secretion of the earthworms along with the micronutrients from the soil organic molecules. So soil இருக்கக்கூடிய ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு வேர்மி வாஷ். இதை வந்துட்டு ஃபாய்லர் ஸ்ப்ரேவாகவும் க்ராப்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஃபாய்லர் ஸ்ப்ரே அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் டெக்னாலஜி, பஞ்சகவ்யா அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு வேர்மி வாஷ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.